இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாயிட்ட, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு என்றான் விக்ரம். அவனை பார்த்து லேசாக புன்னகைத்த சுரபி ஒரு விஷயத்தை யோசிக்க தொடங்கியிருந்தாள். இந்த சூழ்நிலையை வைத்தே சுவிக்ஷா தான் எப்போதும் விக்ரமை பின்தொடர்கிறாள் என்பதை சுரபி புரிந்து கொண்டாள். அவள்தான் அவனை ஈர்க்க முயற்சிக்கிறாள். ஆனால் விக்ரம் அவளை மறுக்கவே பார்க்கிறான். அவள் மீது அவனுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்று சுவிக்ஷா புரிந்து கொண்டாள். சுரபிக்கு விக்ரமின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வந்தது. விக்ரம் வழியில் அவர்கள் வருவதை விட விக்ரமே அவர்களை சமாளிப்பதுதான் நல்லது என்று நினைத்தாள் சுரபி. கணவன் என்ன செய்கிறான் என்பதை மனைவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மனைவியால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவனிடம் எதுவும் கேட்கவும் உரிமை இல்லை என்பது போல் உணர்ந்தாள். இப்போதைக்கு அவன் செய்வது சரிதான் என்பதை மட்டும் சுரபி ஆழமாக நம்பினாள். சுரபி விக்ரமை பார்த்து புன்னகைத்து அவனை ஹக் செய்தபடி, விக்ரம் நீ பத்திரமா இரு என்று சொன்னாள். விக்ரமும் அவளை பார்த்து புன்னகைத்தபடி, நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, இது சின்ன விஷயம்தான் என்று சொன்னான். விக்ரம் சுந்தர் குடும்பத்தை சேர்ந்த டார்க் காட்ஸிடம் சுரபியை அங்கிருந்து ஸ்டார் சிட்டி ஹோட்டலில் பத்திரமாக கொண்டு சேர்க்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டான். அங்கு நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுவிக்ஷா விக்ரமிடம் நெருங்கி வந்தாள். மேலும் அவன் சந்திக்க போகும் பிரச்சனைகளை நினைத்து அவனை அப்படியே விட்டுவிட்டு போக அவளுக்கு மனம் வரவில்லை. சுவிக்ஷா விக்ரமிடம் வந்து, கொஞ்சம் பொறுமையா இரு விக்ரம், கவலைப்படாத, அந்த விக்ராந்த் பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே எங்க ஆதவன் குடும்பத்தோட எலைட் கார்ட்ஸ் இங்க வர சொல்லியிருக்கேன் என்று சொன்னாள். சுவிக்ஷாவின் வார்த்தைகளுக்கு அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. எப்போதும் போல் இயல்பாகவே இருந்தான். விக்ரம் அவளை நிராகரிக்கும் விதமாக அவளிடம், நீ இப்போ இங்கிருந்து போகலாம் என்றான். விக்ரமின் நிராகரிப்பை கண்டு ஏமாற்றம் அடைந்த சுவிக்ஷா தன் உதடுகளை சுழித்து கொண்டாள். இருப்பினும் அவள் வார்த்தைகளை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவனுக்காக ஏதாவது செய்து எப்படியாவது விக்ரமிடம் தான் நல்ல பெயர் எடுத்தாக வேண்டும் என்பதில் நோக்கமாக இருந்தாள். மீண்டும் மீண்டும் தன் உதவி விக்ரமிற்கு கொடுப்பதாக நினைத்து கொண்டிருந்த சுவிக்ஷா கடைசியில் உண்மையிலேயே அவளின் உதவி விக்ரமிற்கு தேவைப்படவில்லை என்பதையும், அப்படியே தேவைப்பட்டாலும் அவளிடமிருந்து எந்த உதவியையும் பெற மறுக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள். அதே போல நிஜமாகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் விக்ரம் அதை சுலபமாக எதிர்கொள்வான் என்பதையும் சற்று நேரத்திற்கு முன் நடந்ததை வைத்தே அவள் புரிந்து கொண்டாள். சுவிக்ஷாவிற்கு இந்த விஷயத்தில் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. சுவிக்ஷா இதை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மேலும் சுவிக்ஷா விக்ரமிடமே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். என்ன விக்ரம், நான் உனக்கு என்னெல்லாம் உதவி பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா என்னை இப்படி விரட்டி அடிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா என் அப்பாவோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இங்க வந்துருவாங்க. அவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லிட்டு சும்மா கையை வீசிட்டு போக சொல்றியா? அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா என்று வருத்தத்துடன் சொன்னாள் சுவிக்ஷா. சட்டென சுவிக்ஷாவை பார்த்த விக்ரம், இங்க பாரு சுவிக்ஷா, நீ என்னவாது பண்ணி தொலை, ஆனா என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எதையும் எதிர்பார்க்காத. நான் சரியான நேரத்துல ஆதவன் குடும்பத்தை சந்திச்சு எல்லாத்தையும் பேசிக்கிறேன் என்றான். விக்ரம் தன்னை தொடர்ந்து அவாய்ட் செய்து கொண்டே இருப்பதும் அவளிடம் வெறுப்பாக பேசுவதும் சுவிக்ஷாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. சுவிக்ஷா யூ என்று சொன்னபடி விக்ரமை கோபமாக பார்த்தாள். விக்ரம் மும்பையில் ஒரு மரியாதைக்குரிய ஆள்தான். சுவிக்ஷாவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவள்தான். இருவரின் தகுதியும் ஒத்துப்போனாலும் விக்ரமிற்கு ஒருபோதும் அவளை பிடிப்பதே இல்லை. அதனால் இனி விக்ரமை பின்தொடர்வதிலும் அவனுக்கு ஆதரவு அளிப்பதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது போல் உணர்ந்தாள் சுவிக்ஷா. சில மணி நேரம் அங்கு அமைதியே நிலவியது. அங்கிருந்து கிளம்பிய விக்ரமை சுவிக்ஷா ஃபாலோ செய்து கொண்டிருந்தாள். சரணின் ஆட்களால் தெளிவுபடுத்தப்பட்ட அந்த தெருக்கள் அமைதியாக இருந்தது. ஆனால் சரணின் பாடிகார்ட் சிலர் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக விழுந்து கிடந்தனர். சுந்தர் குடும்பத்தின் டார்காட்ஸால் உதைக்கப்பட்டவர்கள்தான் அவர்கள் எல்லோரும். விக்ரம் அங்கு வருவதைக் கண்டு பயத்தில் நடுங்கினர். ஏற்கனவே அடிபட்டு இருந்த அவர்களுக்கு அவனை கண்டதும் இன்னும் பயம் கிளம்பியது. ஆனால் அவர்கள் அங்கு கிடப்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த தெருக்களில் நடந்து சென்றான். அப்போது தூரத்தில் இருந்து சுமார் 30 பிளாக் கலர் கார்கள் வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த எல்லோரும் அந்த கார் வருவதையே பார்த்து கொண்டிருந்தார்கள்.
கார் வந்த வேகத்தில் புழுதி பறந்து அந்த இடமே மந்தமாய் தோற்றமளித்தது. சுமார் 50 வயதுடைய ஒரு நபர் காரில் இருந்து இறங்கினார். அவருடன் மஞ்சள் நிற டாங் காஸ்டியூம் அணிந்த இருவரும் அவருடன் வந்திருந்தனர். அவர்கள் மூவரும் விக்ரமை நோக்கிதான் வந்து கொண்டிருந்தனர். விக்ரம் எதற்கும் அசராமல் மிகவும் அலட்சியமாக நின்று கொண்டிருந்தான். அந்த நடுத்தர வயது நபரை பார்ப்பதற்கு முகத்தில் கோபம் இல்லாமல் மிகவும் பக்குவப்பட்ட முகபாவனையில் இருந்தார். அவரை பார்த்தாலே மரியாதை தானாக பிறக்கும். அந்த அளவிற்கு கம்பீரமாகவும் மரியாதையான தோற்றத்தில் இருந்தார். அவர்தான் சரணின் அண்ணன் விக்ராந்த், அவர்களின் குடும்பத்தின் தலைவன். சுமார் 10,000 குடும்ப உறுப்பினர்கள் அவரின் கீழ் இருந்தனர். உண்மையிலேயே அவர் முழு அதிகாரம் படைத்த நபராக இருந்தார். மும்பையில் இருந்த அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இருந்தனர். விக்ரமை நோக்கி வந்த விக்ராந்த் அவனை பார்த்து, "நீதான் விக்ரமா?" என்று கேட்டார். சற்று முன் நடந்த சம்பவத்தை கேட்டதில் இருந்து விக்ரம் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் விக்ராந்த் ஆர்வமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்டார் குரூப்ஸ் இளவரசனான ஹேமந்தை தாக்கும் அளவிற்கு தகுதி உடைய அந்த நபர் யார் என்பதை தெரிந்து கொள்வதிலும் விக்ராந்த் ஆர்வமாக இருந்தார். 7 ஸ்டார் நிறுவனத்தின் தலைவரான கோவர்தன் அவரின் மகன் ஹேமந்துக்காக அங்கு விக்ராந்த் குடும்பத்தை அழைத்திருந்தார். விக்ராந்த் விக்ரமை பற்றியே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். விக்ரமின் பலத்தையும் தைரியத்தையும் கேள்விப்பட்டு அவனை நினைத்து ஆச்சரியப்பட்டுதான் போனார். அவர் இதை போல நிறைய ஆட்களை பார்த்ததுண்டு, ஆனால் விக்ரமின் அளவிற்கு யாரையும் பார்த்ததில்லை. விக்ரம் அவரின் கண்களுக்கு முரடனாகவே தெரிந்தான். 25 வயதுடைய ஒருவனுக்கு இவ்வளவு வலிமை இருப்பதை அவரால் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக விக்ரமின் கண்களிலேயே ஏதோ ஒரு விசித்திரத்தை உணர்ந்தார் விக்ராந்த். அவனையே தன் பார்வையால் அலசிக் கொண்டிருந்த விக்ராந்திடம், "நான் தான் விக்ரம்" என்று கூலாக சொன்னான் விக்ரம். அவன்தான் விக்ரம் என்று உறுதி செய்ததும் விக்ராந்தின் பேச்சு மிரட்டும் தொனியில் இருந்தது. "உன்னை பார்க்கவே குழந்தை மாதிரி இருக்க. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை அடிக்கிற அளவுக்கு உனக்கு வயசு கூட பத்தாது. அது சரி, நீ சாவுக்கு துணிஞ்சிட்டன்னு நினைக்கிறேன்" என்று கத்தினார் விக்ராந்த். அதே சமயம் அவரின் அருகில் இருந்த 2 நபர்களையும் கண்களால் சுட்டி காட்டினார். விக்ரமின் ரியாக்ஷன் வேறு விதமாக மாறியது. விக்ராந்தின் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த டங் ஷூட் அணிந்த நபர்களை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. விக்ரம் தங்களை பொருட்படுத்தாததை கண்டு அவர்கள் கோபமடைந்தனர். உடனே விக்ரமை தாக்க முயன்ற அவர்களின் தோள்களை பிடித்து, "பின்னாடி போங்க" என்று சொன்னார் விக்ராந்த். அவர் விக்ரமை கண்ணியமான பார்வையுடனே பார்த்து கொண்டிருந்தார். விக்ரமின் கோபத்திற்கு அளவே இருக்காது. அவன் மிகவும் வித்தியாசமானவன். அவனுக்கு அதிக பலம் உண்டு. ஆனாலும் விக்ராந்திற்கு அதே பலம் உண்டு. ஆனால் அவருக்கு கோபம் அதிகம் இருக்காது. விக்ராந்த் மிகவும் நிதானமானவர். ஆனால் இது போன்ற நபர்கள் தன் நிதானத்தை இழந்தால் அவர்களின் கோபம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். விக்ராந்த் ஒரு புத்திஸ்ட். அவமானத்தை தாங்கக்கூடிய ஒரு ஜென் பயிற்சி முறையை பற்றி அவர் அறிந்திருந்தார். அப்படி அவமானங்களை தாங்குபவர்களை அவ்வளவு எளிதில் தூண்டிவிட முடியாது. அந்த வகையில் விக்ரம் அதில் திறமை வாய்ந்தவனாக இருப்பான் என்று நினைத்தார் விக்ராந்த். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்ததில் அங்கு அமைதி மட்டுமே நிலவியது. விக்ரமையே உற்று நோக்கி கொண்டிருந்த விக்ராந்த், "சொல்லு, என் தம்பி சரண் எங்க?" என்று அவனிடம் கேட்டார். விக்ரம் அவர்கள் இருக்கும் இடத்தை தன் கண்களால் சுட்டி காட்டினான். விக்ரம் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த டார்க் காட்ஸ் பக்கம் தன் பார்வையை திருப்பினான். அங்கு சரண் வாய் உடைக்கப்பட்டு நின்று கொண்டிருக்க, ஹேமந்த் முழங்கால் உடைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தான். கால்களை இழந்து பரிதாபமாக இருக்கும் ஹேமந்தை பார்த்ததும் விக்ராந்த் அவர் மனம் துடித்தது. அதே சமயம் அவனை அப்படி செய்த விக்ரமின் மேல் அவருக்கு கோபம் வந்தது. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்?" என்று கோபத்துடன் கத்தினார். வழக்கம் போல விக்ரம் எதையும் பொருட்படுத்தாமல் அசராமல் நின்று கொண்டிருந்தான். ஆனால் விக்ராந்த் அவனை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தார். "இங்க பார் விக்ரம், நீ சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க குடும்பத்தோட அதிகாரத்தை உருகுலைக்கிற அளவுக்கான தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு?" என்று விக்ரமிடம் சற்று பொறுமையுடனே பேசிக் கொண்டிருந்தார். அமைதியாக நின்று கொண்டிருந்த விக்ரம் உடனே சிரிக்க ஆரம்பித்தான். "ஓ, விக்ராந்த் குடும்பம் ஒரு எக்ஸ்பர்ட்டான குடும்பம். ஆனா அந்த எக்ஸ்பர்ட் குடும்பம் 7 ஸ்டார் குடும்பத்துக்கு அடிபணிஞ்சு அவங்க கால்களை பிடிச்சு விடுறது தான் உங்க வேலையா?" என்று நக்கலாக சொன்னான் விக்ரம். அப்போது விக்ராந்தின் பக்கம் இருந்த டங் ஷூட் அணிந்திருந்தவர் பேசத் தொடங்கினார்.
விக்ராந்த் குடும்பம் மும்பையிலேயே ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க. இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிற அந்த குடும்பத்தை பத்தி இப்படி மோசமா பேசுற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு தைரியம்? இப்படி இன்டிசிப்ளினா பிஹேவ் பண்ண உனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றார். மகேந்திரா குடும்பத்தோட நிரந்தரமா நிம்மதியா வாழணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு என்று விக்ராந்த் தீவிரமாக சொன்னார். அவருக்கு பின்னால் இருந்து பிளாக் செக்யூரிட்டிஸ் ரெடியாக நின்றார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்க தயாராக இருந்தார்கள். விக்ராந்த் விக்ரமை பெரிய எதிரியாக பார்த்தான். அவனை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக இருந்தான். விக்ரம் கண்டிப்பாக ஒரு எளிமையான ஆள் கிடையாது என்று அவன் நினைத்தான். விக்ராந்த் சோமேஸ்வரரை விடவும் வித்தியாசமான நபர். கிருஷ்ணா குடும்பம் ரகசிய சக்திகளால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு பொம்மையாக இருந்தது. ஆனால் விக்ராந்த் மகேந்திரா குடும்பத்தின் பொறுப்பில் வந்து பல வருடங்கள் ஆகியிருந்தது. அவரது செல்வாக்கு மிக ஆழமாக இருந்தது. விக்ராந்த், மகேந்திரா ஃபேமிலி சார்பா நீ எனக்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேளு என்று விக்ரம் அவனை பார்த்து சத்தமாக கத்தினான். உனக்கு என்ன ஆச்சு? மகேந்திரா குடும்பத்தோட சார்பா பொறுப்பேற்கிற விக்ராந்த உன் முன்னால மண்டி போட சொல்ற? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னோட இந்த கற்பனை நிஜத்துக்கு அப்பாற்பட்டது. மகேந்திரா ஃபேமிலி மும்பையில் இருக்கிற டாப் 5 குடும்பங்கள்ல ஒண்ணுன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது விக்ராந்தை இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை என்று அங்கே விக்ராந்த் அருகில் நின்று இருந்த ஒரு பெரியவர் சொன்னார். விக்ரம் சொன்னதை கேட்டு விக்ராந்திற்கு ஒரே நேரத்தில் சிரிப்பும் கோபமும் கலந்து வந்தது. உண்மையிலேயே இந்த விக்ரமுக்கு மூளையே கிடையாது, ரொம்ப முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் என்று விக்ராந்த் நினைத்தான். கிரீன் ஹில்ஸ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் என்று சீரியஸாக சொன்னார் விக்ராந்த். உடனே அவருக்கு பின்னால் நின்று இருந்த 2 பெரியவர்கள் லேசாக சிரித்துவிட்டு முன்னால் வந்து நின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஏகப்பட்ட பிளாக் கார்ட்ஸும் இருந்தார்கள். அந்த பெரியவர்கள் விக்ராந்தின் பேச்சை கேட்டு ஒரு படி முன்னால் சென்றார்கள். அவர்கள் இருவரும் கிரீன் ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் இரட்டையர்கள். சிறு வயதில் இருந்தே தற்காப்பு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்தார்கள். அவர்களது திறமை யாரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. அவர்கள் மகேந்திரா குடும்பத்திற்கு ரகசிய பாதுகாவலர்களாக இருந்தார்கள். ஆனால் விக்ரமின் மனநிலையும் மிகவும் அசாதாரணமானது. எதிரில் நிற்பவர்கள் எத்தனை பேர் என்றாலும் அசராமல் போட்டி போடுவது மட்டும் இல்லாமல் அதில் ஜெயிப்பதற்கான திறமையும் அவனுக்கு இருந்தது. மகேந்திரா குடும்பத்தின் செக்யூரிட்டிஸ் எல்லோரும் கைகளில் ஆயுதங்களோடு விக்ரமை பார்த்து முன்னோக்கி வந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு வாகன பேரணி அந்த இடத்தில் வந்து கொண்டு இருந்தது. உடனே எல்லோருடைய பார்வையும் அந்த பக்கமாக திரும்பியது. அந்த கார்கள் வரிசையாக வந்து அந்த இடத்தில் நிற்க, அதில் ஒரு காரில் இருந்து மட்டும் ஒரு நடுத்தர வயது ஆள் கெத்தாக இறங்கினார். உடனே சுவிக்ஷா அவரை பார்த்து சந்தோஷமாக பிரகாஷ் அங்கிள் என்று சொல்லிக்கொண்டு கூட்டத்தில் இருந்து முன்னால் ஓடினாள். சாரி சுவிக்ஷா, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நிலைமை எந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்தா பெரிய போரே நடந்திருக்கும் போலயே என்று பிரகாஷ் மிகவும் கூலாக பேசினார். இல்ல மாமா, இன்னும் எந்த சண்டையும் இங்கே வரல. ஆனா மகேந்திரா குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் கண்ணு இல்லாதவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க என்று அவள் விக்ராந்தின் முன்பே அப்பட்டமாக சொன்னாள். பிரகாஷா? இந்த ஆளு ஆதவன் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா வந்திருக்கானா என்று விக்ராந்த் பிரகாஷை பார்த்து மனதிற்குள் நினைத்து கொண்டார். சுவிக்ஷா சொன்னதும் திரும்பி விக்ராந்தை பார்த்தார் பிரகாஷ். ஓ, விக்ராந்த் மகேந்திராவை நான் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க இப்படி வருத்தப்பட்டு நிக்கிற சூழ்நிலை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல என்று புன்னகையுடன் சொன்னான் பிரகாஷ். உடனே விக்ராந்த் முகத்தை சுழித்தான். அவனுடைய முகம் மிகவும் அசிங்கமாக மாறியது. சுவிக்ஷா தீவிரமான தொனியில் அவர்களை பார்த்து கொண்டு இருந்தாள். விக்ராந்த் சுவிக்ஷா அங்கே இருப்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனால் அவள் இப்படி நடந்து கொள்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவள் விக்ரமை ஆதரிக்கிறாள். அதனால்தான் ஆதவன் குடும்பத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பிரகாஷை இங்கே அழைத்திருந்தாள். பிரகாஷ் ஆதவன் குடும்பத்தின் ஒரு பெரிய பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரது திறமை பற்றி மும்பையில் இருக்கும் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். பிரகாஷ், சுவிக்ஷா பண்ற அதே தப்ப நீயும் பண்ணாத. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம போறது தான் உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சாலும் நான் பண்ணணும்னு நினைக்கிறத தடுக்க முடியாது என்று தீவிரமான தொனியில் சொன்னார் விக்ராந்த். அதை கேட்டதும் பிரகாஷ் எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக சிரித்தார். அவர் மெதுவாக திரும்பி சுவிக்ஷாவின் கட்டளைக்காக காத்து கொண்டிருப்பது போல பார்த்தார். எனக்கும் ஆதவன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ரீதியான கான்டாக்ட் இருக்குன்னு உனக்கு தெரியாதா
அப்படி இருக்கும்போது எனக்கு எதிராகவே வந்து நிற்கிற? தேவையில்லாம என் கூட மோதுனா ஆதவன் குடும்பமா இருந்தாலும் என்னால உங்களை எல்லாம் சமாளிச்சிட முடியும் என்று சொன்னார் விக்ராந்த். அவங்க என்ன உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா? எதுக்கு தேவையில்லாம வந்து இந்த இடத்துல சீன் கிரியேட் பண்றீங்க? அமைதியா போயிட்டா விளைவுகள் கம்மியா இருக்கும் என்று கிரீன் ஹில்ஸ் சகோதரர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு எந்த கொம்பம் வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது என்று விக்ராந்த் தீவிரமாக சொல்ல, அந்த இடத்தில் புயலை போல இன்னமும் சில கார்கள் கூட்டமாக வந்தது. அதிலிருந்து வெள்ளை நிற உடை அணிந்து கண்ணியமான ஒரு நபர் உள்ளே நுழைந்தார். அவருடன் நரைத்த முடியுடன் மற்றும் ஆடம்பரமான தோற்றத்தில் ஒரு பெரியவரும் வந்தார். அவர்களை பார்த்ததும் விக்ராந்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கிரீன் ஹில்ஸ் சகோதரர்கள் கூட அங்கே நிலைமை தீவிரம் அடைந்து வருகிறது என்பதை உணர்ந்தார்கள். அங்கே வந்திருப்பவர்களை எல்லோருமே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரே பார்வையில் அடையாளம் கண்டு கொண்டார் விக்ராந்த். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.